மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு உத்தரவுப்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்து 4வது நாளாக இன்று 2003 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சொந்த ஊரில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வசதியாக சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயணிகளும் பொதுமக்களும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் சொந்த மண்ணில் கொண்டாடுவதற்கு ஏதுவாக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு இந்த ஆண்டும் அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்கனவே உத்தரவிட்டது. அதன்படி கடந்த 10ஆம் தேதி முதல் நாளை வரை மொத்தம் 7250 சிறப்பு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக கடந்த 10ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய ஊர்களுக்கு சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து 600 சிறப்பு பேருந்துகளும், சென்னையை தவிர்த்து மாநிலம் முழுவதும் 300 பேருந்துகளும் இயக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சென்னை கோயம்பேட்டிலிருந்து 470 சிறப்பு பேருந்துகளும், மாநிலத்தின் பிற பகுதிகளிலிருந்து 400 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இதேபோல் நேற்றும் தமிழகம் முழுவதும் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. 4வது நாளாக இன்று கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து 1408 சிறப்பு பேருந்துகளும், சென்னையை தவிர்த்து மாநிலம் முழுவதிலும் இருந்து 595 சிறப்பு பேருந்துகளும் என மொத்தம் 2003 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திருச்சி, திண்டுக்கல், நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதால் எவ்வித சிரமமுமின்றி தாங்கள் பயணம் மேற்கொள்ள முடிவதாக பொதுமக்கள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கவுண்டரும் ஃப்ரீயாக இருக்குது, பஸ்ஸும் ஃப்ரீயாக இருக்குது, உடனே டிக்கெட்டு கிடச்சிருச்சு, பஸ்ஸும் உடனே கிடச்சிருச்சு, ஃப்ரீயாக இருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு மிக்க நன்றி. தமிழர் திருநாளை முன்னிட்டு நான் அதிக பேருந்துகளை இயக்கி மக்கள் கூட்ட நெரிசலையும் மக்களுடைய இடர்பாடுகளை குறைப்பதற்காக ஆவணை செய்திருக்கிற மாண்புமிகு மக்கள் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பயணிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் அதற்கேற்ப கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூடுதல் முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் பாதுகாப்பு கருதி பேருந்து நிலையம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையினை உறவினர்கள், நண்பர்களுடன் கொண்டாடிவிட்டு அனைவரும் ஊர் திரும்பிட வசதியாக வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 7250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.